விதைக்கிற விதையினுடைய அளவு எவ்வளவு தேவன் பார்ப்பது கிடையாது. அது எந்த விசுவாசத்துல கொடுக்கிறோம் என்று தேவன் பார்க்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கடினமான காரியம் சொல்லல, கூடாத காரியம். இப்ப இந்த புல்பிட் இருக்கு, இந்த புல்பிட்டை யாருமே இல்லை, நான் இங்க தூக்கி வைக்கணும்னா கஷ்டப்பட்டாச்சும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிருவேன். என்ன கொஞ்சம் கஷ்டம், ஒரே ஆளா தூக்கி வைக்கிறது கஷ்டம், நான் பத்திரமா உடையாம வைக்கணும், அது கஷ்டம். ஆனா அந்த பில்டிங்கை தூக்கி நான் அங்கிட்டு வச்சிருவேங்கிறது அது முடியாத காரியம் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது முடியாத காரியம், இம்பாசிபிள். இம்பாசிபிள் என்றால் சாத்தியமே கிடையாது. விசுவாசம் ஒண்ணுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா? விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. வேற எந்த அடிப்படையிலும் கிடையாது. நம் தேவனுக்கு கொடுக்கிறோம், விதைக்கிறோம். விதைக்கிற விதையினுடைய அளவு எவ்வளவு தேவன் பார்ப்பது கிடையாது. அது எந்த விசுவாசத்துல கொடுக்கிறோம் என்று தேவன் பார்க்கிறார் இல்லையா? நீங்களா ஒரு கணக்கு வச்சு நீங்களா விதைக்கலாம். அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசத்தில் இருக்கிறதான்னு பார்க்கிறார தவிர தேவன் விதைய பார்க்கல, விசுவாசத்தை பார்க்கிறார். என் பிரசங்கம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அப்படித்தானே? என் பிரசங்கத்தில் விசுவாசம் இல்லை என்றால் தேவன் பிரியமா இருப்பது கிடையாது இல்லையா? ஐயோ ஐயோ உனக்கு ஐயோ, அவருக்கு ஐயோ, இவருக்கு ஐயனால் அந்த பிரசங்கத்தில் தேவன் பிரியமாக இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க பிரசங்கத்தெல்லாம் அங்கே ஐயோ, இங்கே ஐயோ, ஜப்பானுக்கு ஐயோ, ஆப்பிரிக்காவுக்கு ஐயோ, ஈராக்குக்கு ஐயோ, இஸ்ரேலுக்கு ஐயோன்ட்டாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கத்தில் தேவன் பிரியமாக இல்லை. ஒருவேளை உலகத்தில் ஆபத்துகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை தேவன் காப்பாற்றுவார் சொன்னோம் என்றால் அதுல தேவன் பிரியமா இருக்கிறார். உலகத்துல தான் பிரச்சனை, விசுவாசிகளுக்கு பிரச்சனை கிடையாது. தேவன் தாம் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சொல்லல. அப்படியா சொல்லுது? தேவன் தான் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தண்டனை கொடுப்பார் என்றும் ஐயோ என்று விசுவாசிக்க வேண்டும் சொல்லுதா? தம்மை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுப்பார் என்று விசுவாசிக்கணும் சொல்லுது. ரிவார்டுன்னு என்ன? பலன் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் நான் தேவனிடத்தில் எதை கேட்கிறேனோ அதுக்கெல்லாம் தேவன் எனக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் இல்லையா? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குன்னு எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. விசுவாசமானது ஒரு காரியத்தை குறித்த முழு நிச்சயம். தேவனோட வார்த்தையை படிக்கிறீர்கள், சுகத்தை குறித்த ஒரு வார்த்தையை படிக்கிறீர்கள், வெற்றியை குறித்த ஒரு வார்த்தையை படிக்கிறீர்கள். அந்த படித்த காரியத்துடைய முழு நிச்சயம் தான் விசுவாசம். ஆவியில ஒரு முழு நிச்சயம் உண்டாகுது. நான் பெற்றுக்கொண்டேன், என் ஆவியில என் வாழ்க்கையில கருவாக உருவாயிருச்சு என்று ஒரு முழு நிச்சயம் இல்லையா? ஒரு பெண்மணியே இருக்கிறார், அவர் கருவுற்றிருக்கிறார் என்றால் அதை அறிந்து கொண்டால் என்றால் எனக்கு பிள்ளை உண்டாயிருக்கிற முழு நிச்சயம் இருக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் அவர் செயல்படுவது, அவர் நடக்கிறது, அவர் சாப்பிடுகிற எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கு என்றால் அந்த முழு நிச்சயத்தினுடைய பிரதிபலிப்பா தான் இருக்கு இல்லையா? எதன் அடிப்படையில் அந்த முழு நிச்சயம் வருது என்றால் அதுக்கு ஒரு உறுதி இருக்கு. நம்பப்படுகிறவர்களின் உறுதி. உறுதி என்ன? உறுதிதான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்களாம் எதையும் முழு நிச்சயமா நம்ப முடியாது. ஒரு காரியத்தை குறித்து தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை குறித்த முழு நிச்சயம் உண்டாகுது. ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தை கொடுத்தார், உன்னை பெரிய தேசங்களுக்கு தகப்பனா மாத்துவேன் சொன்னார். அதை முழு நிச்சயமாக ஆவியில ஏற்றுக்கொண்டான். ஆவியில ஏற்றுக்கொண்டபடினாலும் முழு நிச்சயமா எதிர்பார்த்தான். அந்த நம்பிங்கிற வார்த்தையும் எதிர்பார்க்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கும் உலகத்தில் நான் அதை நம்புறேன் இதை நம்புறேன்னு சொல்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாமே நம்பிக்கை தானே சார்பாங்க. நம்பிக்கை தானே, நம்புறோம், பார்ப்போம், சுகமாவீங்களா, வெற்றி பெறுவீங்களா, நல்ல வீடு கட்டுவீங்களா, நம்புறோம், பார்ப்போம். நம்புறோம் பார்ப்போம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். உலகத்தில் நம்பிக்கைன்னு சொல்லுவதற்கும் வேதம் நம்பிக்கைன்னு சொல்வதற்கு நிறைய வித்தியாசம். வேதம் நம்பிக்கை என்று சொல்லுகிறது என்றால் a joyful confident expectation, ஒரு காரியத்தை குறித்த
சந்தோஷமான மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு, சந்தோஷமான உறுதியான எதிர்பார்ப்பு. ஜாய்ஃபுல் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட், நன்மையை வரும் என்று சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கை. விசுவாசிக்கிறீங்களா? ஏதாச்சும் முழு நிச்சயமா நம்புறீங்களா? அப்படின்னா அநேக காரியங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். உங்க வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எக்ஸைட்டட் இருக்கும், அதாவது மன மகிழ்ச்சி இருக்கும். ஒரு வாழ்க்கையில பரவசமே இல்லை, எப்ப பார்த்தா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதையுமே நம்பலன்னு அர்த்தம். எதையுமே நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது என்றால் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில. ஏதாச்சும் எக்ஸைட்மெண்டா இருக்கா வாழ்க்கை? பரவசமா இருக்கா? சிரிப்பா இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதே எதிர்பார்க்கல, தனியா நீங்க மட்டும் உட்காந்துட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு அர்த்தம். நம்பிக்கையும் சந்தோஷமும் இணைந்து போகக்கூடிய ஒரு காரியம்.